தீபாவளி. இந்த தீபாவளிங்கிறது ஹிந்து கலாச்சாரத்துக்குள்ளே ஒரு அற்புதமான கொண்டாடக்கூடியது. இது தீபாவளின்னு பேர். ஒளி கொடுத்தல், இருள் போய் ஒளி வருதுங்கிறது பொருள். அஞ்ஞானம் விலகி ஞானம் வருதுங்கிறது பொருள். மையமாக இருக்கிறது இதுல கண்ணன். அந்த மையத்துக்கு கதாநாயகன் போர்வையில வில்லனா மறைஞ்சிருக்கிறது நரகாசூரன் அப்படின்னு பேர். இது 29/10/2016 ஐப்பசி 13ஆம் தேதி தீபாவளி துவக்கம். சதுர்தசி திதின்னு பேர் இதுக்கு. சதுர்தசி 14, அடுத்து 15 அமாவாசை. இது ஐப்பசி மாசத்துல வாரது. துலாயனம்னு இதுக்கு பேர். ஒரு அசுரனை கொண்டதுனாலே அதை கொண்டாடுறது. இந்த ஆண்டு முன்னாள் 8 மணியிலிருந்து மறுநாள், அதாவது சனிக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் கொண்டாடலாம். இதுக்கு சிறப்பான நேரம் எப்போ? 29ஆம் தேதி காலம்பரை 4லிருந்து 6க்குள்ள கொண்டாடிடணும். 4 to 6. சுவாமி 6க்கு மேல கொண்டாடக்கூடாதா? கொண்டாடலாம், ஒன்றும் தவறுதல் இல்லை. ஏன் இந்த 4, 6 கொண்டாடணும் அப்படின்னா, சூரியன் சந்திரன் சந்திப்பின் நிலையிலே முன்னால் இருக்கக்கூடிய 14வது திதி தான். அன்னைக்கு அந்த திதியில நம்ம கொண்டாடும் போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள். இந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னா என்ன? ஒரு வீட்டில் நல்லது சுகதுக்கும் 2 நடந்திருக்கும். இறந்தவங்க எல்லாம், ஒவ்வொரு வீட்டிலையும் இறப்புங்கிறது இருக்கும். அவர்களெல்லாம் தேவர்களாகி, நம்மாத்த சம்பந்தப்பட்டவாளே தேவர்களாகி, அந்த தேவர்களோட அனுகிரகத்தினாலே அந்த 4லிருந்து 6க்குள்ள அந்த ஆரத்தி எடுக்கச்சே அவளோட அனுகிரகம் கிடைக்கிறதுனால விடிகாலையில 4, 6 தான் நீங்க பண்ணணும். 6 மணிக்கு மேல தவறுதலா இல்ல, 6 மணிக்கு மேல பண்றது தவறுதல் இல்லை. நமக்கு பலன் வருது. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம முன்னால் எழுந்துக்கிறோம். முன்னாள் நீங்க என்ன விதமான ஆகாரங்கள் ஒன்னாலும் சாப்பிட்டுடலாம். தீபாவளிக்கு மறுநாள் என்ன ஆகாரம் வேணாலும் சாப்பிடலாம். இந்த 4, 6 மட்டும் மகாலட்சுமியும் விஷ்ணுவும் பிரவேசிக்கிறாங்க. மகாலட்சுமி விஷ்ணு இவா பிரவேசிக்கிறா. இவா எப்படி பிரவேசிக்கிறா அப்படின்னா, ஒருத்தர் எண்ணெயா, ஒருத்தர் சீக்காவா. மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் பண்றாளோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு வந்துடுறார். இப்ப நம்ம முன்னோர்கள் தேவர்களோட ஆவிர்வாகத்தை வாங்கிண்டு ஆசீர்வாதம் பண்றா. என்ன இருந்தாலும் அவ மனுஷாதான் இறந்தவா. தேவர்களால அது பிரீத்தி அவளுக்கு அந்த அமாவாசைக்கு கொடுக்குறான். எப்படி புரட்டாசி மாசத்துல அமாவாசை அன்னைக்கு மாலியம்மன் சொல்லிவிட்டு அவங்க போய் அந்த திதி கொடுக்கறது இல்லை, தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு வர்றவள் இல்லையோ, அவங்க அசும்பல் ஆகிறது புரட்டாசியில். அந்த அசும்பல் ஆனக்கு அடுத்த திதி அந்த அமாவாசை சதுர்தசி, அதுக்கு முன்னாள், அமாவாசைக்கு முன்னாள். அவங்கெல்லாம் தேவர்களோட ஆவிர்வாகத்தினால அசும்பல் ஆகிறார். அசும்பலானா அது நடக்கலாம், அவங்க ஆசீர்வாதம் நடக்காதையும் போகலாம். ஆனா நடக்கணும்ன்றதுனாலதான் அவ வர்றா. வர்றதுக்கு முன்ன எண்ண ரூபத்துல, சீக்கா ரூபத்துல மகாலட்சுமி முன்ன வந்துடுறா, பின்னால மகாவிஷ்ணு வந்துடுற. என்ன
சீக்கா, சுறுசுறுப்பு இருக்கு பாருங்க, கம்பி, பெரிய கம்பி ஒரு 4 5 வெள்ளை சிகப்பு கலர்ல ரவிக்க துணி வாங்கி வச்சிருக்கோம். இந்த வருஷம் நீங்க கருப்பம் வைக்கலாம். காரணம் என்னன்னா, கிழமை வர்றது சனிக்கிழமை வருது. கிழமை எதுல வருதுன்னா சனிக்கிழமையில வருது. அன்னைக்கு நட்சத்திரம் என்ன வருதுன்னா அஸ்தத்துல வருது. வெள்ளை சிகப்பு கருப்பு கூட வைக்கலாம். ஆனா கருப்பு வைக்கிறது சாத்தியம் இல்லை. அந்த சனிங்கிறதுனால கருப்பு வைக்கலாம் கிழமை. இதுகளை முதல்ல பூஜை ரூம்ல வச்சிடணும். எண்ணெய் திரி, பசு சாணி, அப்படி அல்லாத பட்சத்தில் மஞ்சள் தூளை கெட்டிமா பிசைஞ்சு சாணி மாதிரி தட்டிக்கொண்டு சுட்ட அகல் தான் இருக்கணும். உங்க வீட்டில் தங்கம் கூட இருக்கலாம், தீபம் வெள்ளி இருக்கலாம், பித்தளை இருக்கலாம், பதிவிளக்கு இருக்கலாம், எல்லா வசதி இருக்கலாம். இந்த சுட்டகலுக்கு மஞ்சள், இப்போ சாணி கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு, அதனால இந்த மஞ்சளை தட்டையா பிசைஞ்சு வச்சுட்டு அது மேலே பஞ்சு நூல் இல்லை நாட்டு மருந்து கடைக்கு போங்க, தாமரை திரின்னு கேளுங்க, அதை வச்சுட்டு ரெடி ஆயிடுங்க. ரெடி ஆயிட்டோ காலையில் எழுந்துட்டோ மலஜலை சுத்தம் பண்ணிக்கணும், பல்ல தேய்க்கணும். குளிக்கலாகாது. நல்ல விஷயம் பாருங்க, அன்னைக்கு அந்த நேரத்தில் குளிக்கலாகாது. ஏன்னா முதல் பாகம் நம்ம பாவங்களை அவிர்பாகமா நரகாசுரனுக்கு கொடுத்துறோம். அது யாரு கொடுக்குறான்னு கேட்டேன்னா கண்ணன் நம்மளிடத்துல இருந்து வாங்கி அந்த பாவங்களை அவளுக்கு கொடுத்துட்றான். அவன் எடுத்துக்கிறான். காலையில் எழுந்துட்டாளா, இல்லைங்க எங்க மாட்டு பொண்ணை விட எங்க பொண்ணு செய்யலாம். கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தா இன்னும் விசேஷம், கல்யாணம் ஆன பொண்ணு இருந்தா அதை விட விசேஷம். பொங்கல்னா இதை முதல்ல செய்யணும். இல்ல சாமி எங்களுக்கு பிபி சுகர் இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் காஃபி அல்லது டீ வித் சுகர் சாப்பிட்ருவோம். இதை வச்சுட்டோ இதுக்கு முன்ன வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பண்ணிடுங்க. பண்ணிட்டாளா, பண்ணிட்டீங்க. இது இல்லாத ஒரு சாதா தட்டில் 9 சிறு அகல், அது சாணி இல்லாம கூட வச்சுக்கலாம். செம்பு பித்தளை இதுதான் முக்கியம். அப்புறம் வெள்ளி தங்கம். அலுமினியத்தில் வைக்க கூடாதுன்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல வைக்கலாம். 9 அகல் வச்சு 9 திரி போட்டு அதில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. விளக்கெண்ணெய் இதுல நீங்க நெய்யோ நல்லெண்ணெய்யோ என்ன வேணாலும் விட்டுக்கலாம். இதுல மட்டும் விளக்கெண்ணெய். ஏன் விளக்கெண்ணெய் வைக்கணும்? சகல தோஷம் போகும். எப்படி போகும்? அந்த காலத்துல குழந்தைக்கு வயிற்று வலி வந்தா அதை தடவை அனாபிலே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல தாரித்ரியம் நீங்கும். என்ன நீங்கும்? தாரித்ரியம். இந்த வருஷம் அஸ்தமங்கிற நட்சத்திரத்தில் வர்றார், கூட சனிக்கிழமை. முன்னிறுத்தா காலையில் எழுந்து முன்னாள் மன்னிக்கணும், சுடிதார் எல்லாம் போட்டிருந்தா தப்பில்லை, சேலையை கட்டிக்கிறது நல்லது. அந்த 1 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் பூஜை. இந்த 3 கலர் துணி இந்த பாருங்க, இடது அல்லது வலது கையில் சொருகிக்கோங்க. அப்படி இல்லை 3 கலர் கட்சிப்பை வாங்கிக்கோங்க. சொல்லுடா, உங்க மூதாதையர்களை நினைச்சுக்கோங்க. பெரியவங்க, வயசானவங்க, தவறுனவங்க நினைச்சுடா. இதை நினைக்கும் போது சனி கிரகத்தோட பிரீத்தி உங்களுக்கு கிடைச்சுடுறது. அந்த பெரிய மண்ணகல்ல விளக்கு சொல்றேன். முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டாள். அப்புறம் இந்த 9 சின்ன சின்ன தீபம் இருக்கு பாருங்க, அதை ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு ஆரத்தி எடுத்துருங்கோ. இப்ப தீபாவளி முடிஞ்சு போச்சு. இந்த பாகங்கள் எல்லாம் சந்திரன் எடுத்துட்டு போயிட்டார், மாத்தூர் லோகத்துக்கு போயிடுது. மாத்தூர் லோகத்துக்கு போறவர்கள் அவர் பித்திருலோகமான சூரியனுக்கு கொடுத்துட்றார்.
தேவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வழியா வந்து அந்த அவிர்வாகத்தை வாங்கிட்டு நீங்க ஆரத்தி எடுக்க அந்த அவிர்வாகத்துல வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்றான். நேர அனுகிரகம் பண்ணச்ச நீங்க ஏற்கனவே சிலர் இந்த வெள்ள அதிர்ஷ்டம் கருப்பு அதிரசம்னு பண்ணி வச்சிருப்பாள். சிலர் அன்னைக்குதான் மண்ணுவள். அதுக்குள்ள இவா அவிர்வாகமா ஆயிடுறான். அந்த பெரிபாலோட அனுகிரகத்தை தேவர்கள் வழியா வந்தது மகாலட்சுமி விஷ்ணு வாங்கிக்கிறான். மகாலட்சுமி விஷ்ணு வாங்கிண்டு அதிரசத்துக்குள்ள அனுப்பிச்சுடுறான். நீங்க இந்த வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சோடணும் அது அவ வாசனையில் நுகர்ந்துக்கிறான். வாசனையில் நுகர்ந்துக்கிறான். இப்ப இதை முடிச்சுட்டீங்க. இதை முடிச்ச உடனே புருஷ நீட்டா சுறுசுறு கம்பி வச்சிருக்கிறாரு பாருங்க, அதை தெருவில் எடுத்துட்டு போய் கொடுத்துறேன். அப்போ இந்த 3 கலர் துணி இருக்கணும். மாமா சனி கிழமைன்றதுனால நீங்க கருப்பு வச்சுட்டாரு, கருப்பு வைக்காம இருந்தா என்ன, வைக்காம கூட இருக்கலாம். அதாவது 70 கிலோமீட்டர் 4 திசை 4 மூலை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கில் இருக்கக்கூடிய சனியோட தொல்லைகள் பிரீத்தி போகும். அதை வச்சுண்டா சனி கருப்பா இருக்குதுங்கிறதுனால நீங்க வைக்காமையும் இருக்கலாம். கூட அதுக்கு வேலை சிகப்பு வச்சுக்கோங்க, அரக்கு வச்சுக்கோங்க, பச்சையை வச்சுக்கோங்க. அது மகாவிஷ்ணுவோட லிங்க் ஆகுது. இப்ப நீங்க என்ன பண்ணணும், நீட்டு சுறுசுறு கம்பியே தெருவில் வந்து கொளுத்திடணும். கொளுத்துறதுக்கு முன்னே இந்த ஆரத்தி எடுத்துட்டு உங்க மோதிர விரலாலே அந்த அகல்ல வச்சிருக்கிறீங்க பாருங்க என்ன திரி, அதுல விரல விடுங்க. இல்லைங்க ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்க பரவாயில்ல, ஆனா மோதிரம் மட்டும் அகல்ல தான் இருக்கும். ஐதீகம் என்ன பண்ணுவான்னா மாப்பிளைக்கு மோதிரம் பண்றதுனால ஒரு பாத்திரம் வச்சு அதுல வந்து ஒரு மோதிரத்தை வச்சு கொடுப்பா. அது அதை விட இது பண்றது நல்லது. மோதிர விரலால அந்த நெல்லெண்ணைய நல்லா கவனிக்கணும், வகுடல வச்சுக்கணும். ஒரே ஒரு சொட்டு தான் மோதிர விரல்ல அகல் எரிஞ்சுட்டு இருக்கிற அகல்ல இருக்கிற எண்ணெய அவ்வளவுதான். அதை வைக்கச்சே ஓம் நமோ நாராயணாயே நமஹா, ஓம் நமோ நாராயணாயே நமஹா. இது சொல் சூரியன் வரப்போறார் காலையில 6க்குள்ள. அவர் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா ஓம் 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 சொல்லிட்டு வர்றார். இது ரெண்டும் கனெக்ஷன் ஆகுது. நீ சொல்ற ஓம் நமோ நாராயணாய, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி பிறகு அவர் ஏன் ஓம் சொல்லிட்டு வர்றார், நீதான் நாராயணன் சொல்லிடுவோம். ரெண்டும் லிங்க் ஆகுது. பாவங்கள் பொடிப்படும். முச்சுட்டாளா சுறுசுறு கம்பியை கொளுத்துருங்க. அதுக்கு முன்னே வகுடுல தான் வைக்கணும். இப்போ நரகாசூரனுக்கு அவனுடைய மாயை நீங்க எடுக்கிறீங்க. அந்த பூஜை பண்றச்சே நீங்க என்ன பாருங்க, மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்து நோக்கத்துல கண்ணனாரல். அப்ப ஆத்துக்குள்ள இருக்கிற பாவம் எல்லாம் போடுத்தா இந்த சுறுசுறு கம்பியை கொளுத்திருப்பள். அதை ஒரு ஓரமா போட்டுருங்க, யாராவது பாதம் வச்சுட்டு போறான். அதுக்கப்புறம் தான் நீங்க போய் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு இந்த பூஜையை பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்பீங்க. கண்ணன் நரகாசுரனுக்கு ஈனகிரியை அவர் கையால கொண்டார். அதான் இப்ப நம்ம கொண்டாடுறோம். பாப ஹரிமீன், பெண்ணாவும் ஆணாவும் கண்ணன் இருந்து பாபத்தை வாங்கிக்கிறாருன்னு பொருள். குளிச்சுட்டுங்களா, குளிச்ச உடனே உங்க ஆத்துல புத்தாடைகள்லாம் வாங்கி வச்சிருப்பாள். அந்த புத்தாடை கட்டிக்கிறதுக்கு முன்ன மஞ்சள் குங்குமம், அது கட்டி மஞ்சள் இது பாருங்க, ஏழுசகரால் அந்த மஞ்சள் ஒரு நாளைக்கு தான் அப்படி தேய்ச்சுட்டு இந்த காலர் அதில் தடவிடுங்க. தடவிட்டு கண்ணனை நினச்சிக்கோங்க. நமோ நாராயணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சூரியனோட கிரணங்கள் 4:30 புறப்பட்டு, அவர் 2:30 புறப்பட்டுறாரு.
4:30 புறப்பட்டவர் அந்த கிரணசக்தி மகாவிஷ்ணு வழியா ஆத்துக்குள்ள வந்துடுத்தா. இப்ப என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வைக்கணுமோ இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இப்ப உங்க இஷ்டப்பட்டவாளை வச்சுட்டு ஆரத்தி எடுத்துருங்கோ. ஆரத்தி எடுத்துட்டு இந்த வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சிருக்க பாருங்க, அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இந்த 9 அகல்ல மறுபடியும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் குறைஞ்சோன்னு தான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுண்டு வெளியில வந்து மாடி இருந்தால் இன்னும் விசேஷம், பால்கனி இருந்தால் இன்னும் விசேஷம், மொட்டை மாடிக்கு போயிட்டோ இதெல்லாம் 6க்குள்ள முடிச்சோம்னா ரொம்ப விசேஷம். ஆரத்தி எடுத்துட்டோ சௌனியமான இந்த சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சீடை, முறுக்கு இதெல்லாம் பொறி, அவள் பொறி எதுக்கு வைக்கணும்னா அது கடைசி யாத்திரைக்கு நரகாசுரனுக்கு கொடுக்கிறது. அதை பிரசாதமா எடுத்துட்டு சாப்பிடணும். இது முதல்ல யார் சாப்பிடணும்? கிரகத்து மாட்டு பொன். சதுர்தசியில ஆத்துக்குள்ள வந்துட்டா மகாலட்சுமி. 64 கலைகளோட வர்றா. இதுல 64 கலை கருப்பு அதிரசத்துல, அதுல 64 கலை வெள்ளை அதிரசத்துல. மகாலட்சுமி ஐக்கியமாகிறா. சுக்கிரன்ங்கிற கிரகம் அதுல ஐக்கியமாகுது. சுக்கிரன்கிற கிரகம் ஐக்கியமாகுது. அவர் வந்து அசுராளுக்கு குரு. ஆத்துல இருக்கக்கூடிய அசுரத்தன்மை போகும். பாபம் ஆத்த விட்டு போறது, சாபம் ஆத்த விட்டு போறது வீடுன்னு அர்த்தம். திருமாங்கல்யம் கூடி வர்றது, பொங்கலோட நோய் போறது, நல்ல காரியங்கள்லாம் இனிதே நடக்கிறது, பிரிஞ்சவா ஒண்ணு சேர்றா, அசுரத்தன்மை போறது, எதிரியோட சூன்யம் ஆன்மீக பயம் எல்லாம் போறது, திருமணம் நடக்கிறதுக்கு பண வசதி இல்லாம சில கல்யாணங்கள் நிற்கும். இதுக்கு பாருங்க, கொஞ்சம் எண்ணெய், ஒரு திரி, இவ்வளவுதான் செலவு. அன்னைக்கு 4 to 6 தான் செய்யணும். அப்புறம் கட்டி கொடுத்த பொண்ணு நல்ல வசதி ஆகிறா. நீங்க போய் ஒரு 2 நாள் 2 காபி சாப்பிட்டு வரலாம். அவ மூலியமா உங்களுக்கு தனம் சேருது, உங்க மூலியமா அவருக்கு தனம் சேருது. வெளிநாடு, வெளியூர், இதெல்லாம் போறதெல்லாம் சௌக்கியமாகுது. இன்னும் விசேஷமா பண்ணுவாங்கன்னா ஒரு கலசத்தை வச்சுட்டு செம்பாலையோ பித்தளையாலதோ இருக்கணும் கலசம். வெள்ளி தங்கம் அடுத்தது தான். மாவிலைக்கு பதிலாக வெத்திலையை வச்சுட்டு உரிச்ச தேங்காய், உரிக்காத தேங்காய் கவுத்து வச்சுட்டா முடி மேலே இருக்கணும். ஒரு ஆரத்தி எடுத்துட்டேன்னா எல்லா வேலைகள் நடக்கும். உங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். கண்ணன் அங்க வந்து இருக்கிறார். மோதிர விரலால நீங்க அந்த எண்ணெயை தொடச்ச சொர்ண வஸ்திரங்கள் சேரும். இன்னைக்கு ஒரு நாள் பூஜை பண்ணலன்னா உங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும். இது ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. உத்தரம், அஸ்தம், சித்திரையில் தான் வரும் இந்த தீபாவளி. அன்னைக்கே அந்த உடுப்புகளை கட்டிக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. இதுதான் தீபாவளி. அற்புதமா நடக்கும்.